I'm sorry, தீபிகா. I'm sorry, தீபிகா. உன்னோட கல்யாணம் என் கூட மட்டும்தான் நடக்கும். என் கூட மட்டும்தான். சக்தி, உன்னை நான் தேடி வரேன் தீபிகா. நான் வரேன். எனக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இரு தீபிகா. திவ்யா, இந்த அழகான மாளிகையை எனக்காக சுத்தி காட்ட மாட்டியா? வா. வாவ், ரொம்ப அழகா இருக்குல்ல? பாத்தீங்களா? இந்த மாளிகை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. தேங்க்யூ. என்னவோ அந்த மோகன் நமக்கு இந்த வீட்டையே தரப்போற மாதிரி சொல்ற. நாம ஒரு 2 நாள் தானே இங்க இருக்க போறோம். 2 நாள் நாம இந்த இடத்துல இருந்தாலும் நல்லா ஃபன் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், அப்புறம் செலிப்ரேட் கூட பண்ணலாம். அதுக்குள்ள அந்த வெள்ளக்காரியை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அப்பதான் அந்த இடத்த அவ நமக்கு கொடுப்பா. சரியா 15 நாளுக்குள்ள நாம அந்த இடத்த நாம ஜெயின் கிட்ட கொடுத்தாகணும். என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நீ என்ஜாய் பண்றத பத்தி பேசிட்டு இருக்க. ஆனா அந்த பைத்தியக்காரன் இருக்கானே சக்தி, என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே வந்து சேர்ந்திருக்கான். தனியா வேற அங்க இருக்கான். என்ன ஆக போதுன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போ அந்த வீடு அப்புறம் அந்த சக்தி, அத பத்தி நமக்கு என்ன கவலை? அந்த இடத்துக்குள்ள அவனுக்கு என்ன ஆனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அண்ட் ப்ளீஸ், இவ்ளோ ஒரு அழகான சந்தர்ப்பத்துல நீங்க அவன் பேரை சொல்லி என் மூட ஸ்பாயில் பண்றீங்க. அவனை அங்க கட்டி போட்டுட்டு தானே வந்திருக்கீங்க. வாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அண்ணியோட கையில 6 எழுதுங்க. இவங்க 2 பேருடைய கல்யாணமும் சட்டுப்புட்டுன்னு நடந்ததுனால மெஹந்தி ஃபங்க்ஷன் கூட நடக்கல. சரி, உங்களை கட்டிக்க போறவரோட பேர் என்ன? நான் மெஹந்தில எழுதணும்ல. ரிஷப்.